வணக்கம் நேயர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சங்கீதா. நான் மதங்களை பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மறுபிறப்பு, மறுபிறவி, இந்த விஷயம் உலகளாவிய மக்கள் மத்தியில, மற்ற மதங்கள் மத்தியில கூட வந்துட்டு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்த மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கா, மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா? இது ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தெரியப்படுறேன். இதை பத்தி நம்ம வேதாகமும் என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கு விளக்க முடியுமா? அதாவது மறுபிறப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் ரீபார்ன், மறுபிறவி அப்படின்னு சொன்னா ரீபர்த். கொஞ்சம் தான் வித்தியாசம். மறுபிறப்புன்றது வேற, மறுபிறவி என்பது வேற. பைபிள் படி ரீபார்ன் அதாவது மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு கருத்து தான் இருக்குதே தவிர மறுபிறவி என்ற ஒரு கருத்து இல்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் உலகளாவிய மக்கள் மத்தியிலையும் இந்த குழப்பம் இருக்கு. கேட்கும்போது ரொம்ப சுலபமாக தெரியும். அதாவது மறுபிறப்பு, மறுபிறவி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபிறவி அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த உடலை போல இன்னொரு உடலில் இன்னொரு முறை இந்த உலகத்தில் நாம் பிறப்பது, அதுதான் மறுபிறவி. நம் நாட்டில் ஒரு மனிதன் 7 முறை வெவ்வேறு இடங்களில் பிறந்து பிறந்து இருக்கிறான் என்ற ஒரு தத்துவம் இருக்கு. 7 பிறவி கொள்கை, பிறவி சுழற்சி கொள்கை என்று இதை தான் சொல்லுவாங்க. அதாவது சைக்கிள் ஆஃப் பர்த் என்று தியாலஜிக்கலாக அதை சொல்கிறாங்க. இப்பொழுது மறுபிறவி கொள்கையை நம்புகிறவர்கள் இந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அடுத்த பிறவியில் சரி செய்து கொள்ளலாம், அடுத்த பிறவியில் சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா நான் 7 முறை இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை. இது பைபிளில் கிடையவே கிடையாது. ஒரு பிறவியில் யோகிதியாக நல்லவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் தேவர்களாகவும் தேவதைகளாகவும் பிறப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம் நாட்டில் இருக்கிற மதத்தில் இருக்கிறது. பாவிகளாக அசுத்தமானவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் நாம் அரக்கர்களாகவும் அரக்கிகளாகவும் பிறக்கிறோம் என்ற நம்பிக்கை இங்கே இருக்குது. அதனால்தான் பிறவி சுழற்சி கொள்கை, சைக்கிள் ஆஃப் பர்த் என்ற இந்த தத்துவம், 7 பிறவி கொள்கை, 7 முறை இந்த உலகத்தில் வெவ்வேறு வடிவங்களில் உடலில் நாம் பிறக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்துக்கும் பைபிள் கருத்துக்கும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டு கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த விஷயத்தை துளி கூட விளங்கி கொள்ளாமல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட தோராயமாக 2 ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப காலமாக போயிட்டுருக்காங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு பிறவி தான் நம்ம எடுக்கிறோம், ஒரே ஒரு முறை தான் நாம் பிறக்கிறோம். பிறந்து வாழ்ந்து பாவத்தில் நாம் நசுக்கப்பட்டாலும் மரணத்துக்கு பிறகு தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பில் நம்ம நிற்க போகிறோம். அதனால் மறுபிறவி கிடையாது, ஒரே ஒரு பிறப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு. இப்போது நாம் பிறந்திருக்கிற இந்த பிறப்பில், இந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையின்படி மனதால் உள்ளத்தால் ஆவியில் பிறக்கிறது தான் மறுபிறப்பு, பார்ன் அகெயின் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணமாக எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம், கவனிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஆல் men once to die, then stand up on the eternal judgment. இப்படி தான் இருக்கு. அப்போது இப்பொழுது இருக்கிற இந்த உடலில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லலை. கிறிஸ்தவம் மறுபிறவி கொள்கையை போதிக்கவில்லை. இந்த பிறவி நம்ம சரியில்லைனா கூட அடுத்த பிறவியில் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்
அது மாதிரி 7 பிறவி இருக்கிறது, எதெல்லாம் உள்ள சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய யோசனைகள், தவறான போதனைகள். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது, வாழும் காலத்தில் இந்த உடலில் நீங்கள் மறுபடியும் உங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும், உங்கள் ஆவியிலே பிறக்க வேண்டும், உங்கள் எண்ணத்தில் பிறக்க வேண்டும், உங்கள் நம்பிக்கையிலே பிறக்க வேண்டும். ஆகவே யூ மஸ்ட் பி born again என்பது உங்கள் ஆத்மாவை சார்ந்த விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்கிறேன். மறுபடியும் பிறக்கிறது என்பது ஆவிக்குரிய சத்தியம், மறுபிறவி என்பது சரீரத்துக்குரிய சத்தியம். அதாவது ரீபர்த் வந்து பிலாங் டு பிசிக்கல் வேர்ல்டு, born again belong to spiritual world. ஐயா, அப்படின்னா நிக்கதேமன் ஒருத்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு மறுபிறப்பு பத்தி பேசுறாரு. அவர் என்ன பேசினாரு, வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பகிர்ந்துக்கிறீங்களா? அதாவது நிக்கதேமு மறுபிறப்பை பத்தி பேசல, இயேசு கிறிஸ்து நிக்கதேமு இடத்துல மறுபிறப்பை பத்தி பேசுறார். அதாவது இந்த நிக்கதேம் என்ற ஆள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் எருசலேம் நகரத்தில் இருந்த அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய ஆட்சியாளர்கள், அவர்கள் 70 பேர். அவர்களை வந்து சான்ஹெட்ரின் என்று சொல்வார்கள். அதாவது அந்தைய திருச்சபையினுடைய வழிகாட்டு தலைவர்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த காலத்து பழைய ஏற்பாட்டை மனப்பாடமாக படித்தவர்களும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களும் நியாயம் சொல்லக்கூடியவர்களுமா இருப்பாங்க. அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்யும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த 2 வசனங்களில் நிக்கதேமு என்பவர் அதிகாரி என்று நாம் படிக்கிறோம். அதாவது he is an authority. அடுத்தது பாரிசி, பரிசேயன், சாதாரண ஆள் கிடையாது. இவர் வந்து இயேசு கிறிஸ்துவண்ட இரவில் வந்து பேசுகிறார். பகலில் வந்தால் 10 பேர் அவரை கல்லை தூக்கி அடிப்பான், அல்லது அவருடைய பதவிக்கு துன்பம் நேரிடும் என்ற ஒரு கருத்தில் இரவில் வந்து பேசுகிறார். பேசும்போது நம்பிக்கையூட்டும் வார்த்தையோடு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ரபினா ஆண்டவர்னு அர்த்தம், போதகர்னு அர்த்தம். உம்மோடு கடவுள் இருக்கிறார், உம்முடைய அற்புதங்கள் கடவுளுடைய செய்கையாக இருக்கிறது என்று புகழ்ந்து பேசுகிறார். இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோட நிறைய முறை தொடர்பில் இருந்திருக்கார். இதே யோவான் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை அன்றைய யூதர்கள் கொலை செய்ய விரும்பும் போது அவர்களுக்கு எதிரடியாக குரல் கொடுக்கிறார். ஒரு மனுஷரை விசாரிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி அவர் மேலே இப்படியெல்லாம் பேசலாம் என்ற உரிமையை அவர் கேட்கிறார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் இறந்து போனார், மரிச்சிட்டார் இல்லையா? அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்து 2 பேர், அதாவது அரிமத்திய ஊரானாகிய யோசேப் என்பவனும் இந்த நிக்கதேமு, இப்போ நம்ம படிக்கிற இந்த ஆள், இவங்க 2 பேர் தான் இயேசுனுடைய அடக்கத்தை செய்தவர்கள். அப்படியானால் இந்த நிக்கதேமு இயேசுனிடத்தில் மிகவும் விசுவாசம் உள்ள ஒருவராக இருக்கிறார். இந்த மனிதனிடத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், யூ மஸ்ட் பி born again அப்படி சொல்லிட்டார். இதை யோவான் 3ஆவது அதிகாரம் 3வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். 5வது வசனம் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே, வெரிலி ட்ரூலி என்ற வார்த்தை இங்கே இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த நிக்கதேமை பார்க்கிறார். அவன் விசுவாசம் உடையவனாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான், மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கிறான், பரிசேயனாக இருக்கிறான்.
இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். இவ்வளவு தகுதியுடைய அந்த மனிதனை பார்த்து இயேசு கிறிஸ்து நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். யூ மஸ்ட் பி born again சொன்னார். பெரிய ஷாக், அவனுக்கு தாங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவன் வாழ்நாளில் கேட்டதில்லை. அவன் துடித்து போய் இயேசு பார்த்துக்கிட்டு அவன் உள்ளத்தில் நகைக்கிறான், சிரிக்கிறான். நான் நினைக்கிறேன், என்ன கேட்குறான், என்ன முட்டாள்தனமான பேச்சு இது, நான் 40 வயசுக்கு மேற்பட்ட ஆள், மறுபடியும் என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே போய் நான் திரும்ப வந்து பிறக்க முடியுமா, என்னையா பேச்சு பேசுகிறீங்க? இந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், இதை யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். சரியான கேள்வி கேட்டான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க, மறுபிறப்பு வேற, மறுபிறவி என்பது வேற, born again வேற, ரீபர்த் வேற. கிறிஸ்டியானிட்டிக்கும் ரீபர்த்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்களுடைய நம்பிக்கை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற மக்கள், அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மனிதன் ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறான், பிறகு மரிக்கிறான், நியாய தீர்ப்புக்கு நிற்கிறான். இந்த தத்துவம், இந்த கொள்கை தான் இங்கே இருக்கு. எல்லா தகுதியும் விசுவாசம் உடைய அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். அந்த மனிதன் இயேசுவிடத்தில் சொல்கிறான், எப்படி நான் தாயின் வயிற்றுக்குள்ள போய் மீண்டும் மறுபடியும் நான் வந்து பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவனுடைய சந்தேகத்தை, அவனுடைய தவறான எண்ணத்தை அங்கேயே களைந்து விடுகிறார். பாருங்க, 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் மறுபடியும் பிறக்கிறதை குறித்து நீ ஆச்சரியப்படாதே, நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருப்பது சரீர பிரகாரமான ஒரு பிறப்பை அல்ல, ஆவிக்குரிய பிறப்பை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஜீசஸ் was talking to Nicodemus that he is talking about a spiritual birth. ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். நிக்கோதேமு, நீ இப்பொழுது மாம்சமாயிருக்கிறாய், நான் உனக்கு சொன்னது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது. சரி, இந்த கான்வர்சேஷனில், இந்த பேச்சிலேயே பல தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது என்ன சொல்கிறார், இந்த மறுபடியும் பிறக்கிற இந்த தத்துவத்தை எப்படி செய்வது, எப்படி பெறுவது, எங்கே நடக்கிறது இது, அல்லது இதை விலைக்கு வாங்கலாமா என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். ஆனால் பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 5வது வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், unless a man born of water and spirit. இதை கிறிஸ்தவர்கள் நன்றாக ஊன்றி கவனிக்கணும். உலக சமுதாயம் இதை புரிந்து கொள்ளணும். அதனாலதான் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்றது. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம், இதுதான் ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்தான கொள்கையே கிறிஸ்தவர்கள் தவற விட்டு விட்டார்கள். கிறிஸ்தவத்தில் உள்ள 2000 வகையான பிரிவு, அதில் மார்க்கத்தின்படி நடக்கிறவர்கள், மதத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த மதத்தின்படி நடக்கிறவர்கள் இந்த ஞானஸ்தானத்தையே தொலைச்சிட்டாங்க. தண்ணியில மூழ்கி எழுந்துக்கிறதா ஞானஸ்தானம். தெளிப்பது, ஊற்றுவது, அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் ஞானஸ்தானம் எடுப்பது, இப்படியெல்லாம் தவறான கொள்கைகள் இருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த ஞானஸ்தானம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எதுக்காகன்னு கேட்டால் பாவ மன்னிப்பிற்காக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆவது அதிகாரம் 38வது வசனம். ஆகவே இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற இந்த தகவலை நிக்கோதேமுக்கு சொல்லும்போது முதல்ல அவனுடைய சந்தேகத்தை போக்குகிறார். இது உடலால் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு அல்ல,
நீ போய் உன்னுடைய தாய் வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நீ மனிதனாக இந்த உலகத்தில் வரப்போவதில்லை. வாழும் காலத்திலேயே இப்பொழுது இருக்கிற இந்த உடலுக்குள்ளேயே ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். கூடுதலாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். இப்படி மறுபடியும் பிறந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டாகிறது என்று சொல்கிறார். Unless you are born again in the water, in the spirit, you cannot have the kingdom of God. ஆக மறுபடியும் நீ பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொல்கிறார். ஆக மறுபடியும் பிறத்தல் என்பது முதலாவது அது ஆவிக்குரியது, இரண்டாவது பரலோகத்துக்குரிய கீழ்ப்படிதல். அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ சரியான ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே நாம் வாசித்த இந்த பகுதியில் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, மறுபிறவி என்பது உடலில் இன்னொரு இடத்தில் பிறப்பது. 7 பிறவி, பிறவி செழுச்சி கொள்கை, இதெல்லாம் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற வேதாகமும் ஒரு இடத்துல கூட போதிக்கல. வேதாகம் என்ன சொல்கிறது? ஒரே ஒரு பிறவி தான். ஏசு சொல்கிறார், இந்த பிறவில நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு கற்றவனாக இருந்தாலும், எவ்வளவு நீதிமானாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின்படி திருமுழுக்கு என்று சொல்லக்கூடிய ஞானஸ்தானம் பெறாமல், ஆவினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானத்தில் பங்கு கொள்கிறான். இப்போ ஞானஸ்தானம்னு சொல்லும்போது ஒரு தண்ணியில் தொபக்கட்டின்னு விழுந்து எழுந்து வர்றது இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இமர்சிங் இன் த வாட்டர், இட் ஹஸ் மோர். அதாவது என்ன இருக்குதுன்னா, இயேசு சிலுவையில் மரித்தார். பாவியாகிய மனிதன் தன்னுடைய மனதில் தான் பாவி என்று மறிக்க வேண்டும். அடுத்தது இயேசுவை அந்த சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. அதுபோல பாவியாகி அந்த மனிதன் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்படுறார். அப்போ இயேசு கல்லறையிலிருந்து எழுந்தார். அதுபோல தண்ணீரிலிருந்து கரையேறும் போது அவன் புதிய சிருஷ்டியாக மாறிவிடுகிறான். இந்த கருத்தை நான் வேணா வசனத்தை கொண்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை கத்தோலிக்கர்களோ புராட்டஸ்டன்ட் மக்களோ வேறு பிரிவினை மக்களோ புரிந்து கொள்வதில்லை. ஞானஸ்தானம் என்பது தண்ணியில் முழுகுவது என்று மாறி தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர, அது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக கை குழந்தைக்கு தெரியுமா அந்த அறிவு? அதனால தான் பிள்ளைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. 4வது வசனம் பாருங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ பாருங்க, ரோமர் 6:5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சாயல்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்கிறீங்க. லைக்னஸ், ஆங்கிலத்தில் லைக் என்ற வார்த்தை. அதாவது நாம் ஒரு சிலுவை செய்து அதில் நம்மை ஆணியில் அடித்து நாம் அங்கே செத்து மறுபடியும் ஒரு கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணி 3வது நாள் வெளியே வந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் இல்லை. இயேசு சிலுவையில் மரித்தது போல உங்கள் மனதில் மரிக்கிறீங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போல தண்ணியில் அடக்கம் பண்ணப்படுறீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது போல தண்ணியிலேருந்து கரையேறி வர்றீங்க. இதுதான் ஏன் ஞானஸ்தானம்னு சொல்கிறார். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து தான் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தான் வேதாகமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் துர்பாக்கியமான நிலை இன்றைய கிறிஸ்தவம் இந்த அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி புரிந்து கொள்ளாமல் ஒரு அடிமை போல மதத்தின் கீழே அதன் தலைவர்கள் சொல்கிற தவறான கருத்துக்களை கேட்டு கேட்டு மயங்கி
கிறிஸ்தவத்தை மார்க்கமாக பார்க்காம மதமாக பார்த்து அவர்கள் இப்பொழுது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஞானஸ்தானமே பெறாத போதர்கள், நட்சத்திர போதர்களை நீங்கள் பார்க்கலாம். பாவமன்னிப்பு தெரியாதவர்கள் பரிசுத்த ஆவி பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அந்நிய மொழியிலே பேசுகிறோம், அற்புதங்களை செய்கிறோம் என்று சொல்கிற அதே ஆள் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை தெரியாதவனா இருக்கான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் ஒரு சரியான வேத மாணவியாக ஆராய்ச்சி செய்கிறவராக இருக்கிறதுனால என் மனசு உங்களோட சேர்ந்து நல்ல பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புது. நீங்கள் எழுதுகிற அந்த ரிசர்ச்சில் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். அது என்ன சொல்லணும்னா, மறுபிறவி என்பது புதிய ஏற்பாட்டின் கொள்கை அல்ல, அது விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களுடைய கொள்கை. மறுபிறவி என்பது ஒன்று கிடையாது. நம்ம ஊரில் பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது இந்த பிறவில்னா அடுத்த பிறவி, அது மாதிரி ஒரு 7 பிறவி பேசுவாங்க. பிறவி சுழற்சி கொள்கை என்று இதை தான் சொல்றாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு மனிதன், ஆதாம் என்பவன் ஒருத்தர் தான், அவன் செத்தான், அதோட முடிஞ்சது அவன் பிறவி. ஆக எல்லா மனிதனும் மரணத்துக்கு பிறகு திரும்பவும் இந்த உடல் வாழ்க்கை செய்வது கிடையாது. அவங்க என்ன சொல்லி என்கரேஜ் பண்றாங்கன்னா, மறுபிறவியில் நீ நல்லது செய்தால் தேவனாகவும் தேவதைகளாகவும் பிறப்பீங்க, கெட்டது செய்தால் அரக்கனாகவும் அரக்கிகளாகவும் பிறப்பீங்க. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமைகளையும் ஜாதியும் போதிக்கிறவர்கள் இதை சொல்லி தராங்க, பிறவி கொள்கைகளை சொல்லி தராங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வாழும் காலத்தில் வாழுகிற மனிதனுடைய உடலில், அவனுடைய ஆத்மாவில் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற மறுபிறப்பை குறித்து போதிக்கிறது. இதை தான் born again, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற இந்த தத்துவம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ 40 வயசு ஆள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பழைய ஆள் தானே அவர்? அவருடைய தலைமுடி, மீசை, நிறம், மொழி, அவருடைய உணவு, கலாச்சாரம் எதுவுமே மாறல. ஆனால் அவருடைய குணம் மாறிடும். ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவருடைய குணம் மாறிடும். அதை குறித்து இயேசு எப்படி சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 18வது அதிகாரம் சில வசனங்கள், 2-3 வசனங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது வயது கடந்து பெரியவர்களை பார்த்து சொல்கிறார். ஒரு குழந்தையை அழைத்து நடுவில் நிறுத்தி, நீங்கள் இந்த குழந்தை மாதிரி மாறணும்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 40 வயது உள்ள அந்த மனிதனை 3 வயது குழந்தையா மாறுன்னு சொல்லல. 3 வயது குழந்தையினுடைய குணத்துக்கு திரும்பு, அதனுடைய மனதுக்கு திரும்பு. இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையை பற்றிய உதாரணத்தை மீண்டும் மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். அதனால இந்த இடத்துல சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வது நேரடியாக சிறு பிள்ளைகளையும் குறிக்கிறது. பெரியவர்களாகி நீங்களும் நானும் அந்த சிறு பிள்ளைகளைப் போல மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் இயேசு கற்பித்த அந்த பாக்கியவான் என்ற ஒரு கொள்கை, பியாட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த கொள்கையை, அந்த கருத்துக்களை, அந்த சத்தியங்களை மனதால் நாம் வாழ்ந்தால், ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தா வலது கணத்தை திருப்பி விடுன்றார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரும்படி கட்டாயப்படுத்தினால் அவனோட 2 மைல் தூரம் போன்னு சொல்றார். உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாக இருந்தா தண்ணீர் கொடுன்னு சொல்றார். நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமா இருங்கள்னு சொல்றார். அப்போ கிறிஸ்துக்குள்ளான குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்வது தான் அந்த உள்ளான மனிதன், ஆவி மனிதனுடைய தோற்றமாக இருக்கிறது. இதில் தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் மொத்தமாக இந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
do not conform to this world but transform to Christ mind. அதனால மறுபிறப்பு என்பது நாம் கிறிஸ்துவை போலவே மாறுகிறது, கிறிஸ்துவனுடைய குணங்களை கொள்வது. இந்த உலகத்துக்குரிய குணத்தை வெறுத்து ஆவியின் குணங்களை நாம் ஏற்றுக்கொள்வது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்தில் இப்படி மறுபிறப்பு அடைந்த மனிதன் யாராக மாறுகிறான் என்று பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ஒன்று, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதாவது ஞானஸ்நானம் பெற்ற மனிதன், மறுபிறப்பு அடைந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பதற்கு தேவன் ப்ரீடிஸ்டைன்ட், அவனை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதாவது மறுபிறப்பு அடைந்த அந்த மனிதன், அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள அந்த ஆவிக்குரிய பிறப்பை அடைந்த மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனை தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசுனுடைய 2ஆம் வருகையில் அந்த மனிதனை அவர் மகிமைப்படுத்த போகிறார். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது முன்குறித்திருக்கிறார், அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இத்தனை காரியங்களும் கிறிஸ்தவத்தில் மறுபிறப்பு அடைந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. இந்த மறுபிறப்பை அடையாமல் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானத்தை தவறாக புரிந்து கொண்டு சரீர பிரகாரமான ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இன்றைக்கு சுருங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்படி தாவீது வெறுங்கையாலே ஓடி கோலியாத்தை வீழ்த்தினானோ, அவ்விதமாக இன்றைய கிறிஸ்தவம் நம்மை சுற்றி நிற்கிற அரக்கர்களை போன்ற இத்தனை அநியாயங்களையும் பாவங்களையும் தகர்த்து விடுவதற்கு முதலாவது நீங்கள் மறுபிறப்பு அடைய வேண்டும், இந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் மிகச்சிறந்த கிறிஸ்தவராக, நல்ல மனிதராக, விசுவாசியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஐயா, இந்த போதனை எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லாருக்குமே பொருந்துமா? எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக யோவான் 24:47 சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எல்லா ஜனத்துக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க் 16:16 படிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மத்தேயு 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஆகையால் நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தவரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் கடைசி வசனம் சுவிசேஷ புத்தகத்தில். ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது இயேசுனுடைய வார்த்தையின்படி புதிய ஏற்பாடு முழுவதையும் கை கொள்ளக்கூடிய ஒன்றையும் நமக்கு காண்பிக்கிறது. ஐயா, மிகவும் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. பிறப்பு பிறவி இது பற்றின டவுட் வந்துட்டு எல்லார் மத்தியிலுமே பரவலாக இருக்குது. பிறவி அப்படின்னு ஒரு விஷயம் வேதாகத்தின்படி இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறுபிறப்பு அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டு ஆன்சராக இருந்தது. மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்னோட ஆராய்ச்சிக்கு. நான் மட்டும் இல்லை, நேயர்கள் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மறுபிறப்புனா என்ன, பிறவினா என்னன்னு புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.